ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுதா விலாஸில் பார்க்க போகிறது சட்னி ரெசிபி தான். வாங்க, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனோன்னே நான் கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட உடைச்ச உளுந்து தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இப்போது 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். மிளகா வந்து கரிஞ்சிடக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்த அந்த மிளகாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போ அதே ஆயிலில் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு, இப்போ அது கூட தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அந்த உளுந்து மிளகாய் இதை வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ அது கூட ஆற வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து உப்பு வந்து வீடியோவில் காட்டலை, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சோன்னே இப்போ அந்த சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.